ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். दिनेश गुंडूराव जी, के.एस. अलगिरी जी, R.S. भारती जी, श्रीमती तमिलाची MP from DMK, candidates Hassan Maulana, K. Selva Perun Tagai, A.M. Munirathinam, leaders on dais and party workers, thank you for coming here. திரு குண்டுராவ் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் K.S. அழகிரி அவர்களே, திரு R.S. பாரதி அவர்களே, திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே மற்றும் வேட்பாளர்களாக ஹசன் மௌலானா, செல்வ பெருந்தகை, முனிரத்னம் and also Mr. Ma Subramaniam from DMK. மற்றும் திரு மா சுப்பிரமணியம் திமுகவை சார்ந்த மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் வருகைக்கு நன்றி. I'd like to thank all of you, especially my brothers and sisters, DMK, Congress workers, Alliance workers, friends from the media for coming here in this heat. இங்கு வருகை தந்திருக்கும் எனது சகோதரர் சகோதரிகள், திமுக தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள், ஊடக தொண்டர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி, எனது வணக்கம். I want to explain very simply what this election is about. மிகவும் எளிமையாக, ரொம்ப எளிமையாக இந்த தேர்தல் எதை பற்றியது என்று நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்றேன். And I'm going to use a story from my experience. இதுக்காக என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு கதையை நான் இதுல உபயோகப்படுத்திக்கிறேன், இதை விளக்குறதுக்காக. And then you will understand why I am standing here and why I have so aggressively fought the AIDMK and the BJP. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும் எதுக்கு நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், எதுக்கு நான் இவ்வளவு தீவிரமாக ஒரு பிஜேபியையும் அதிமுகவும் எதிர்த்து நான் போராட இங்க வந்திருக்கேன்றது உங்களுக்கு புரியும். And why I have put all my energy into fighting them. என்னுடைய முழு வலிமையும் இந்த சண்டையில நான் ஏன் போடுறேன்றது உங்களுக்கு புரிய வரும். Some time back, when I was a member of parliament from Amethi, one of the local leaders left the Congress and went to the BJP. கொஞ்ச நாள் முன்னாடி நான் அமேத்திக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒருவரின் நம் காங்கிரஸ் பார்ட்டியை விட்டு வேற பார்ட்டிக்கு சென்றார். And he was a junior fellow. அவர் மிகவும் இளமையானவர். The day he joined the BJP, because he was joining from nearby my constituency, the senior ranks of the BJP brought him into the party. அவர் பிஜேபியை என்னைக்கு போய் அவங்க சேர்ந்தாங்களோ அன்னைக்கே சீனியர் மெம்பர்ஸ் யார் ரொம்ப பெரிய மெம்பர் பிஜேபியில் இருக்காங்களோ அவர்களுடன் சேர்த்து கொண்டார்கள். I saw the picture of this leader meeting Mr. Amit Shah. இந்த தலைவர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதன் ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன். He was a democratically elected leader who had gone to the BJP. அவர் ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், இப்பொழுது பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. And in the picture, Mr. Amit Shah was sitting on a sofa, and the democratically elected leader was touching his feet, bowing his head and doing this. அந்த புகைப்படத்தில்
அமித்ஷா அவர் ஒரு சோஃபால உட்கார்ந்தார் அருமையாக. ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர் அவர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நின்னுட்டு இருந்தாரு. It was not a relationship of respect. இது ஒரு மரியாதைக்குறையான ஒரு உறவு கிடையாது. இது It was a relationship of disrespect. ஒரு மரியாதை மிகுந்த ஒரு உறவை நான் அந்த புகைப்படத்துல பார்த்தேன். Elected person touching the feet and groveling in front of a more powerful person. ஒரு ஜனநாயக முறையில மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னொருத்தர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அவர் காலை தொட்டு கும்பிடுறதும் அவர் முன்னாடி பவ்யமா நிக்கிறதும் ஒரு அவமரியாதைக்கு ஒரு விஷயமா நான் பார்த்தேன். And that is the only relationship that one can have in the BJP. பாஜகவை பொறுத்தவரை அந்த மாதிரி உறவு முறைகள் தான் அந்த கட்சிக்குள்ளே நிறைந்திருக்கும். There is no other relationship possible. அந்த கட்சியில வேற விதமான உறவு முறைகளே கிடையாது. If you are in the BJP or if you are in alliance with the BJP, the only relationship possible is one where you have to touch the feet of the leader of the BJP. நீங்க பாஜகல இருந்தாலோ இல்ல பாஜகவோட கூட்டணி கட்சியில இருந்தாலோ ஒரே ஒரு உறவு முறை தான், அவமரியாதை மட்டும்தான் அந்த உறவு முறைக்கு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. And you have to bow down in front of Mr. Narendra Modi or Mr. Amit Shah. நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா முன்னாடியும் கையெடுத்து கூல கும்பிட்டு போட்டு தான் உங்களால உட்கார முடியும். They don't understand any other relationship. வேற எந்த உறவு முறையும் அவங்களுக்கு புரியாது. We have a different idea. For us, a relationship that is not equal is a useless relationship. எங்களுக்கு வேற ஒரு சித்தாந்தம் இருக்கு, சிந்தனை இருக்கு. எந்த உறவு முறையில ஏற்றத்தாழ்வு இருக்கோ அந்த உறவு முறைக்கு ஒரு பயனே கிடையாது, உறவு முறையே இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். We see the Tamil people like our brothers and sisters. எங்களுடைய பார்வையில் தமிழக மக்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள். And the only relationship we want is one of mutual respect, love and affection. எங்களுக்கு ஒரே ஒரு உறவு முறை தான் வேணும் தமிழக மக்களோட. சரி சமமான மரியாதை, சரி சமமான பாசம், இது ரெண்டு தான் தமிழக மக்களுக்கு எங்களுக்கு தேவை. This is the difference. இதுதான் வித்தியாசம். There are two ideologies in India. இந்த பாரத நாட்டுல ரெண்டு சித்தாந்தங்கள் இப்ப இருக்கு. It is very simple. There are not three, there are two. இது இரண்டு சித்தாந்தங்கள் இருக்குங்க. One idea says everybody will bow down in front of me. ஒரு சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் எனக்கு கீழே தான், எனக்கு கும்பிட்டு போட்டு தான் நிக்கணும். That is what the RSS, Narendra Modi, Amit Shah believe in. அதுதான் RSS, நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவோட சித்தாந்தம். And the other philosophy, ideology is one of brotherhood, equality, mutual respect. That is what we believe in. இன்னொரு சித்தாந்தம் என்ன தெரியுமா? சகோதரத்துவம், பாசம், மரியாதை, இதுதான் இன்னொரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நாங்க நம்புறோம். My problem was that I could not bear to see the chief minister of Tamil Nadu, of such a great civilization, of such a great language, of such a great tradition, touching the feet, bowing in front of Mr. Narendra Modi, Mr. Amit Shah and the RSS. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு தொன்மையான பண்பாட்டையும் ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு மொழியையும் கொண்ட தமிழக மக்களின் பிரதிநிதியான ஒரு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், It made me angry. அவர் அமித்ஷா மற்றும் மோடியின் கால்களில் விழுந்து கிடப்பது எனக்கு ஒரு பிரச்சனை. இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. That the leader of such a great history, such a great people is bowing and scraping in front of these people. இவ்வளவு தொன்மையான மக்களின் ஒரு தலைவர் இந்த அரசியல்வாதிகள் இந்த மோடி மற்றும் அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார்களே என்று எனக்கு கோபம் வந்தது. And that is why I'm here today. அதனால தான் நான் இங்க வந்து இன்னைக்கு நின்னுட்டு இருக்கேன். I want
a relationship with the Tamil people that is equal, எனக்கு தமிழக மக்களோட சமமான ஒரு உறவு முறை தேவைப்படுது. that is respectful. அது மரியாதை நிரம்பிய ஒரு உறவு முறையாக இருக்க வேண்டும். And I want a Tamil Nadu that is run from Tamil Nadu, not from Delhi. எனக்கு எந்த மாதிரி தமிழ்நாடு வேணும்னா தமிழகத்திலிருந்து ஆட்சி முறை செய்யப்படுற ஒரு தமிழ்நாடு தான் வேணும். டெல்லியில இருந்து ஆட்சி பண்ற தமிழ்நாடு எனக்கு வேண்டாம். But there is one difference. There is one difference. See, for me, if I say Tamil Nadu is India, then I have to also say and accept that India is Tamil Nadu. ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் எப்ப தமிழ்நாடு இந்தியா என்று நான் சொன்னேனோ அப்பவே இந்தியா என்பது தமிழ்நாடுன்னு நான் சொல்லி ஆகணும். For me, an India where Tamil Nadu is forced to bow down is not India. It is something else. என்னை பொறுத்த மட்டில் இந்தியா முன்பு தமிழ்நாடு கீழ்மட்ட லெவலா இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வந்ததுன்னா அது இந்தியாவே இல்ல. அந்த மாதிரி ஒரு இந்தியா வேண்டாம். Because I understand that central to the idea of India is respect for all its languages. ஏன்னா எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்தியா எனும் சிந்தனைக்கு மைய புள்ளி என்னன்னா மரியாதை. ஒருவருக்கு ஒருத்தர் கொடுக்கிற மரியாதை. For all its people. எல்லா மக்களுக்கும் உள்ள மரியாதை. For all its traditions. எல்லா பாரம்பரியங்களுக்கும் இருக்க மரியாதை. I don't want an India where one language is superior to another language. ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு மேலன்னு சொல்ற இந்தியாவே எனக்கு வேண்டாம். Where one tradition is superior to another tradition. ஒரு பாரம்பரியம் இன்னொரு பாரம்பரியத்துக்கு மேலன்னு சொல்ற இந்தியாவே எனக்கு வேண்டாம். This is not the India I believe in. இது நான் வாழ்ற இந்தியா இல்ல இப்போது. So for me, Tamil is as important as Bengali. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியும் முக்கியம், பெங்காலும் முக்கியம், பெங்காலியும் முக்கியம். As Kannada. கன்னட மொழியும் முக்கியம். As Punjabi. பஞ்சாபி மொழியும் முக்கியம். As Bengali. வங்காள மொழியும் முக்கியம். And for me, all these ideas make India. இந்த எல்லா மொழிகளின் பெருமையும் சேர்ந்ததுதான் இந்தியா. And when I see the Prime Minister controlling the Chief Minister of Tamil Nadu, when I see the Prime Minister making the Chief Minister of Tamil Nadu touch his feet silently, I am not ready to accept it. நான் இந்த இந்தியால எப்போ ஒரு பிரதம மந்திரி ஒரு பெரிய மாநிலத்தின் முதலமைச்சரை அவர்கள் காலடியில் விழக்கடுக்க செய்யறாங்களோ அதை பார்க்கும்போது நான் இது இந்தியான்னு ஒத்துக்க விரும்பல. Why was the leader in Uttar Pradesh bowing in front of Amit Shah? ஏன் உத்தரப்பிரதேசல இருக்க அந்த தலைவர் அமித்ஷாவின் காலடியில் விழுந்து கிடந்தார்? He was not bowing in front of Amit Shah because he liked Amit Shah. அமித்ஷா மீது இருக்கும் விருப்பத்தினால் அவர் காலில் விழுந்து கிடக்கவில்லை. In fact, he himself told me that I cannot stand bowing in front of this man. உண்மையே சொல்ல போனா அவரே என்கிட்ட சொல்லிருக்காரு, இவர் முன்னாடி என்னால குனிஞ்சி அவரை கும்பிட முடியாது, அவரே என்கிட்ட சொல்லிருக்காரு. He was forced to bow in front of Amit Shah because he was corrupt. அவர் அமித்ஷா முன்னாடி ஏன் விழ கட்டாயப்படுத்தப்பட்டார்னா ஏன்னா அவர் நேர்மையற்றவர் இல்லாததால இருந்ததனால. When he did his corruption, he lost his freedom. அவர் எப்ப அவருடைய நேர்மையை இழந்தாரோ அன்னைக்கு அவருடைய சுதந்திரத்தை அவர் இழந்து விட்டார். He had no choice but to bow in front of Amit Shah. அவருக்கு வேற வழி இல்ல, அமித்ஷா காலடியில விழுந்துதான் ஆகணும் அவரு. That is exactly what has happened to the Chief Minister of Tamil Nadu. அதே விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சருக்கு நடந்திருக்கு. The same thing. அதே விஷயம். The tragedy is the Chief Minister of Tamil Nadu does not want to bow in front of Amit Shah. இந்த துயரமான விஷயம் என்னன்னா தமிழக முதலமைச்சர் அமித்ஷா காலில் விழணும்னு அவருக்கு ஆசை இல்ல. No Tamil person will want to do that. எந்த மாநில தமிழனும் அதை விரும்ப மாட்டான். But he is forced to bow in front of Amit Shah. ஆனால் அவர்கள் காலில் விழ வேண்டிய கட்டாயம் அவருக்கு இன்னைக்கு இருக்கு. He is forced to bow in front of him because of the corruption that he has done. அவர் நேர்மை இழந்ததின் ஒரே காரணமா தான் இன்னைக்கு அவர் காலில் விழுந்து கிடக்கிறார். Ironically, because of the money he has stolen from the people of Tamil Nadu, he is now trapped.
வேற விதமா சொல்லணும்னா மக்களிடமிருந்து அவர் சுரண்டிய பணத்தால் நேர்மை இழந்து இன்னைக்கு காலில் விழுந்து கிடக்கிறார். And that is why I am here. அதனால தான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். And that is why I am fully supporting the DMK alliance to defeat the BJP and the RSS entry into Tamil Nadu. அதனால தான் நான் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு என்னுடைய முழு வலிமையும் கொடுத்து இந்த பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவதற்காக அவர் கூட நான் நினைக்கிறேன். Tamil Nadu's politics requires transformation. தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. It will not be good enough in the current time to give you a government like older governments. பழைய அரசாங்கங்கள் மாதிரி இந்த காலகட்டத்திற்கு அரசாங்கங்களை கொடுத்தால் தமிழகத்துக்கு அது உபயோகமாகாது. Tamil Nadu is going through big challenges. பெரிய சவால்களை இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. A dynamic state with the most brilliant youngsters, most intelligent youth cannot give jobs to its children. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு மாநிலம், மிகவும் திறமை வாய்ந்த இளைஞர்களை கொண்ட மாநிலம், மிகவும் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு வேலை கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். Tamil Nadu's economy that was the strength of India is in a disastrous situation. தமிழ்நாடோட பொருளாதாரமும் அதோட வலிமையும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு 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 அசாதாரண நிலையில போயிட்டு இருக்கு. So Tamil Nadu needs a completely new imagination. அதனால தமிழகத்துக்கு ஒரு புதிய சிந்தனை தேவைப்படுது. A new way of doing things. புது வழிமுறைகள் தேவைப்படுது. A new way of thinking about things. ஒரு புதுமை தேவைப்படுது. But always grounding itself in the history, in the language and the tradition of this great state. அந்த புதிய விஷயங்கள் கூட நம்மளுடைய பண்பாட்டிலையும் கலாச்சாரத்தையும் காலூன்றிய விஷயமாக இருக்க வேண்டும். I am confident that the government that comes, the alliance government that comes, is going to be such a government. எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. இந்த முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில வரப்போற அரசாங்கம் இது எல்லாம் அருமையாக செய்யும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. It is going to be a government that is going to respect the people of Tamil Nadu. தமிழக மக்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அது அமையும். It is going to be a government that will not be controlled by Delhi. டெல்லியிலால் கட்டுப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக அது இருக்காது. There is a full scale assault on the idea of Tamil Nadu. ஒரு முழு தாக்குதல் இன்றைக்கு தமிழ்நாடு எனும் சிந்தனை, தமிழ்நாடு எனும் பண்பாட்டு மேல தூக்கப்பட்டிருக்கு. Don't underestimate this assault. இத குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த தாக்குதலை குறைத்து மதிப்பிடாதீங்க. This assault has huge amount of money behind it. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி நிறைய பணபலம் இருக்கு. And it is an assault on the idea of India and the idea of Tamil Nadu. இந்தியா எனும் சிந்தனைக்கும் தமிழக மண் என்ற பாரம்பரியத்தின் மேல தொடுக்கப்பட்ட இது ஒரு தாக்குதல். And it is conceptualized by the RSS and Narendra Modi. இந்த சித்தாந்தத்துக்கு துவக்க புள்ளி போட்டது ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி. They want a Tamil Nadu that bows in front of them. அவர்கள் முன்பு மண்டியிடும் தமிழகம் தேவை. They do not understand the Tamil people. அவர்களுக்கு தமிழர்களை பற்றி புரியாது. They have no idea about the Tamil people. தமிழர்களை பற்றி ஒரு சிறு அளவு கூட அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை. Because you look 3000 years of Tamil history, you have not bowed in front of anybody. உங்களுடைய 3000 வருட கால வரலாற்றுல சரித்திரத்துல தமிழர்கள் யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சதா சரித்திரமே கிடையாது. But you also look at 3000 years of Tamil history and you will find that every single person who has respected you, you have embraced them. தமிழக சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும், நம்ம முன்னாடி தமிழக மக்கள் முன்னாடி அவர்களை மரியாதையாக நடத்தினவர்கள் எல்லாருக்கு முன்னாடியும் நம்ம அவர்களுக்கு வழி வகுத்திருக்கோம். There has never been a person who has come to this land with respect who has been disrespected by the people of this land. இந்த மண்ணுக்கு மரியாதையோட வந்த யாருமே அவமரியாதை பற்றி பெற்று திரும்பினதில்லை. அவர் மரியாதையோட நடத்தப்படுவார். It has never happened in 3000 years. 3000 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு அவமரியாதை யாருக்குமே நடந்ததில்லை. If you embrace Tamil Nadu, Tamil Nadu will embrace you back.
தமிழகத்தை அரவணைத்தால் தமிழகம் உங்களை அரவணைக்கும். And this is something that me and my family have understood very clearly. இது நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல இருந்து. If we give you this much love, you return this much love. நீங்க அவர்களுக்கு இவ்வளவு அன்பை கொடுத்தால் அவர்கள் இவ்வளவு அன்பை திருப்பி கொடுப்பார்கள். Whatever we give you, you give us twice back. நாங்கள் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்தா நீங்க 2 பங்கு எங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க. We give you this much affection, you give us that much affection. நீங்க இவ்வளவு அன்பை நாங்க இவ்வளவு அன்பை செலுத்தினால் நீங்க இவ்வளவு அன்பை எங்களோட செலுத்துவீங்க. So for me to accept anything less than a respectful relationship is wrong. இந்த மரியாதை உள்ள உறவை தவிர அதற்கு கீழாக எதையுமே நான் எதிர்பார்க்கல, எதையும் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். For me to expect anything other than a relationship based on love and affection is wrong. வேற எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, இந்த ஒற்றுமை, இந்த ஒரு சமம் இல்லாத ஒரு உறவு சரியான உறவாக அமையாது. I would rather not have a relationship with you than have one that is not based on love and affection. இந்த அன்பும் பாசமும் மரியாதையையும் தாண்டி அதை தாண்டி வேற எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. I also understand that you are central to the idea of India. அதே விஷயம் தான் இந்தியா எனும் சிந்தனைக்கும் ஒரு மைய புள்ளியாக அமைகிறது. India cannot exist without Tamil Nadu. தமிழகம் இல்லாமல் இந்தியாவே இல்லை. Please understand, I am saying a very deep thing. India cannot exist without Tamil Nadu. சரியா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஆழமான விஷயத்தை நான் சொல்றேன். இந்தியா எனும் சிந்தனை தமிழகம் இல்லாமல் இல்லை. You are a central pillar. You are a foundation of the idea of India. இந்தியா எனும் சிந்தனைக்கு ஒரு அடித்தளமே தமிழகம் தான். You are not the only foundation. There are other foundations, but you are a foundation. நீங்க தமிழகம் மாற்றும் ஒரு அடித்தளம் இல்ல, மற்ற அடித்தளமும் இருக்கு. ஆனால் தமிழகம் என்பது ஒரு முக்கியமான அடித்தளம். And I might say that you are one of the oldest traditions. ஒரு இந்தியாவில் ஒரு பழைய பண்பாடு, ஒரு பாரம்பரியம் தமிழகத்துக்கு உண்டு. So you are a tested foundation. நாம் பல முறை சோதனைகளை சந்தித்த ஒரு பாரம்பரியம். I am here to defend Tamil culture and language. நான் தமிழக பண்பாட்டையும் தமிழக மொழியையும் காக்க இங்கு வந்துள்ளேன். But through Tamil culture and language, I am also defending the Indian nation. தமிழகத்தை காப்பதன் மூலம் நான் இந்தியாவையும் காப்பாற்றுகிறேன். The Indian nation is under attack in Delhi. டெல்லியில் இந்தியாவின் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு. Democracy is under attack. The constitution is under attack. All our institutions are under attack. ஜனநாயகத்து மேல ஒரு தாக்குதல் இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்து மேல ஒரு தாக்குதல் இருக்கு. நம்மளுடைய நாட்டில் இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகள், சுதந்திரமாக இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகள் மேலேயும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு. So that is also why I am here. அதனாலயும் தான் நான் இன்னைக்கு இங்க நின்னுட்டு இருக்கேன். Because I understand how important you are to the foundation of this country. ஏன்னா எனக்கு புரியுற விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு முக்கியம் இந்த அடித்தளத்துக்கு, இந்த நாட்டின் அடித்தளத்துக்கு மக்களாக நீங்க எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு புரியும். You have seen the effect of this attack on you and the rest of the country. நீங்க பாத்திருக்கீங்க இந்த தாக்குதலோட பரிணாமங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதை நீங்க நல்லா பாத்திருக்கீங்க. Your backbone is small and medium businesses. நம்மளுடைய முதுகெலும்பு என்ன என்று பார்த்தால் சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. You are the entrepreneurship capital of India. ஒரு தொழில் முனைவோரின் ஒரு தலைநகரமாக இந்த தமிழகம் திகழ்கிறது. You are the manufacturing capital of this country. நாம் ஒரு manufacturing தலைநகரமாக தமிழகம் திகழ்கிறது. Someone drives a car, it is made in Siriperambudur. Sorry, somebody drives a car, he must know that it was made in Siriperambudur. இன்று ஒரு காரை ஒருத்தர் ஓட்டுனாரா, இந்த கார் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல தான் செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். It is this structure that is being attacked. இந்த ஒரு கட்டமைப்பை தான் அவங்க தாக்குறாங்க. இப்போ demonetization was an attack on this structure. demonetization பண மதிப்பீடு இது மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். It was an attack on the spirit of Tamil Nadu. தமிழகம் என்னும் அந்த ஸ்பிரிட் மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். It was done to weaken the small and medium businesses of this state and other states. சிறு மற்றும் குறு தொழில்கள் மேல அதை நலிவுபடுத்த வேண்டும் என்றே செய்யப்பட்ட தாக்குதல்கள் தான் இந்த demonetization. These small and medium businesses give India employment. இந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் இந்தியாவுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. After demonetization, GST was an attack on Tamil Nadu, the manufacturing system of our country.
அந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு முடிஞ்ச உடனே ஜிஎஸ்டி எனும் இன்னொரு பெரிய தாக்குதல் நம்மளுடைய உற்பத்தி செக்டர் மேல செலுத்தப்பட்டது. And when they've destroyed the manufacturing system, now they're going for the farmer, for the agricultural system. இன்றைக்கு உற்பத்தி எல்லாத்தையும் அந்த தாக்குதல் தொடுத்த மீது அதை செயலிழக்க செய்த விட்டு அப்புறம் இப்ப வந்து விவசாயத்துக்கு மேல அந்த தாக்குதலை தொடுத்திருக்காங்க. 3 new laws that are designed to cripple every single farmer in this state and in this country. 3 வேளாண் சட்டங்களை அவங்க அமைச்சிருக்காங்க. ஒரு விவசாயியும் நலிவடைய செய்யும் அந்த 3 வேளாண் சட்டங்கள் இப்ப அமைச்சிருக்காங்க. To make him submit to 2 or 3 large corporates in this country. அது எதுக்காக? 2 அல்லது 3 கார்ப்பரேட் சக்திகள் கீழே எல்லா விவசாயிகளும் அடிபணின்ற காரணத்துக்காக பண்ணியிருக்கிறது. So this is the nature of the attack on India and on this state. இதுதான் இந்த தாக்குதலின் தன்மை. And this election is about stopping that attack in Tamil Nadu. இந்த தேர்தல் அந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு முற்றுப்புள்ளியான ஒரு வழி. I understand the Tamil people a little bit. நான் தமிழக மக்களை சிறிதளவேனும் புரிந்து கொண்டிருக்கிறேன். I'm not Tamil, but I understand you. நான் தமிழன் அல்ல பிறப்பால், ஆனால் தமிழ் மக்களின் மனது எனக்கு புரியும். Maybe I should start learning your language a little bit. I will understand you better. நான் ஒருவேளை நான் இன்னும் தமிழை படிக்க ஆரம்பிச்சா நான் இன்னும் நல்லா உங்களை புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். I'm trying to slowly do it. I'm reading some of your literature. மெதுவாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். சில இலக்கியங்களையும் படிச்சிருக்கேன் இப்போ. I read some of the poems written by you. So I'm trying to understand. திருமதி தமிழச்சி இயற்றிருக்கும் சில கவிதைகளை நான் படிச்சிருக்கேன். அதனால நான் தமிழ் மொழியை புரிஞ்சுக்க நினைக்கிறேன். And I'm confident that as my relationship with this state and the people deepens, I will understand you better. இன்னும் கூட நம்மளுடைய உறவு முறைகள் இன்னும் கெட்டியாகும் போது, இன்னும் நான் பல முறை பார்க்கும்போது என்னுடைய தமிழ் மக்களின் புரிதல் இன்னும் ஜாஸ்தி ஆகும்ன்றது என்னோட நம்பிக்கை. But I can tell you with what I already understand about you what is going to happen in this election. ஆனால் எனக்கு ஏற்கனவே இருக்க புரிதல்ல சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தேர்தல்ல என்ன நடக்க போகுதுன்னு நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். The BJP and RSS is going to get smashed in this election. பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்த நிலத்தில் வேறறுக்கப்படுவார்கள். Because they are not fighting. Please understand. Previous elections, they were about political parties. It was AIDMK fighting DMK. That was the previous election. This is not like that. This is a different election. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் இங்க தேர்தல்கள் நடந்தது. அந்த தேர்தல்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்குள்ள, அஇஅதிமுக ஒரு அரசியல் கட்சி, திமுக ஒரு அரசியல், அந்த அரசியல் கட்சிக்குள்ள நடந்த தேர்தல். ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது. In this election, it is not a fight of political parties. இந்த தேர்தல்ல அரசியல் கட்சிகள் சண்டை போடல. This has now become an election between AIDMK, RSS, Modi and Shah and the Tamil people. இந்த தேர்தல் அஇஅதிமுக, மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் ஒரு புறம், தமிழக மக்கள் எல்லோரும் மற்றொரு புறம். So you are going to see now a decimation of the AIDMK, BJP, RSS combined. இந்த தேர்தல் முடிவுல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, அஇஅதிமுக, ஆர்எஸ்எஸ், மோடி, பிஜேபி அவர்களின் அணி முற்றிலுமாக பொடியாகப்படுவார்கள். And the instrument of that decimation is going to be the DMK alliance and Stalin. அதை செய்யக்கூடிய ஒரு சக்தி தான் நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் அலையன்ஸ். And he is going to become the chief minister of Tamil Nadu. தளபதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார்கள். The battle will not stop there. இந்த சண்டை அங்க மட்டும் நிக்காது. The attack on Tamil Nadu will not stop there. Please don't think it will. தமிழகத்து மீது நடத்தப்படும் தாக்குதலும் அங்குடன் நிற்காது. The attack on Tamil Nadu will only stop when the BJP and the RSS are removed from Delhi.
தமிழகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் எப்ப நிக்கும்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மறுபடியும் டெல்லிக்கு ஓடி போகும்போது தான் அந்த And தாக்குதல் no compromise with them. No compromise with them is going to be tolerated. அவர்களுடன் எந்த சமரசமும் செய்ய முடியாது, இந்த கூட்டணி செய்யாது. The Tamil people will simply not accept it. Stalin will not accept it. I will not accept it. தமிழக மக்களும் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், தளபதி ஸ்டாலினும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், நானும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். I'd like to thank all of you for coming here today. இங்க நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து என் பேச்சை கேட்டதுக்கு மிகவும் நன்றி. It is always a pleasure and an honor for me to come here. இங்க வருவதற்கு எனக்கு என்றைக்கும் ஒரு அருமையான ஒரு மரியாதையாக நான் கருதுகிறேன். The love and affection that you have always shown me, that you have shown my family, my grandmother, my father, I will never forget. நீங்கள் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அன்னை இந்திரா காந்தியின் மீதும் தந்தை ராஜீவ் காந்தியின் மீதும் காட்டியிருக்கும் அன்பை நான் என்றும் மறக்க மாட்டேன். And I am always indebted to the people of Tamil Nadu for the love and affection they have given me. தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். Thank you. நன்றி.